ஹலோ ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். மார்க்கெட்டு சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 140 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கிது அப்படின்னு. நான் மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருக்கேன் 50,755 பார்க்கலாம். அது வரைக்கும் போயிட்டு திரும்புகிறப்ப நாம் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாங்க. இல்லை அதுக்கு மேலே போனோன்னா நம்ம விட்டுருவோம். கீழே சப்போர்ட்டாக 50,532. ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்கன்னா 50,439 வச்சுருக்கேன். பார்க்கலாங்க இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரேட் கிடைக்கிதுன்னு. ஃபஸ்ட்டு கேண்டில் முடிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பக்கம் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு போன வாரமும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். ஒரே ஒரு நாள் கீழே போனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரெஸ்டண்ட்டை தாண்டி மேலே போகிறோம். எது வரைக்கும் போவான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். மேலே க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அந்த டார்கெட் அந்த ரெஸ்டண்ட்டுக்கு மேலே போகணும். 50,755 வரைக்கும் போனால் தான் அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் கிடைக்கணும்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, நான் ஸ்ட்ரைக்கு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மணியில் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். 50,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஒன் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, அந்த ரெஸ்டண்ட்டை தாண்டி போவானா இல்லை கீழே வருவானா? நீங்கள் காலையிலேயே இந்த மாதிரி சப்போர்ட் ரெஸ்டண்ட்டை மார்க் பண்ணிட்டு நீங்கள் எந்த பக்கம் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது புரியும். இப்போ நான் என்ட்ரிக்கு போகிறேன். வெயிட் பண்ணலாருங்க. நான் 10 லாட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு 1:3 தான். 90 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன். பிரகாஷ் 344 என்ட்ரி வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகணும். நான் நேரமாக க்ளோஸ் பண்ணிக்குவேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஓகே, என்ட்ரி போகலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம ரெஸ்டண்ட்டு கீழே வந்துட்டான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ட்ரி கிடைக்குமான்னு. வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, என்ட்ரி. ஓகே ஓகே, பார்க்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு. வெயிட் பண்ணி நம்ம டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஏதோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணி தாங்க க்ளோஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்டு வெளில போகிற மாதிரி இருந்தால் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்சம் வெளில போகிறதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து டார்கெட் வச்சுக்கணும். நான் எப்பயுமே 1:3 தான் வைப்பேன், உங்களுக்கு தெரியும். நீங்கள் 1:3 வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாள் டார்கெட்டில் மந்தில் 20 நாள் ட்ரேடிங்கில் உங்களுக்கு 10 நாள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் 10 நாள் ப்ராஃபிட் இருந்தாவே போதும். நல்ல ப்ராஃபிட்டுக்கு உங்களால் வந்துட முடியும். அதனால தான் சொல்கிறது, இந்த 1:3ங்கிறது நம்ம என்ட்ரியை வந்து கரெக்டாக எடுத்தோமா கண்டிப்பாக டார்கெட் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. நான் எப்படி என்ட்ரி போகிறேன், எப்படி கரெக்டாக நாங்கள் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. புட்டில் ப்ரீவியஸோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையை தாண்டணும்னு நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வெளில போகணும்.
பிரகாஷ், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 400க்கு மேலே போச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, ஓகே. நீங்கள் ஸ்டாப் லாஸ் பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இண்டெக்ஸில் மூமெண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீக்கிரமாகவே டார்கெட் கொடுத்துருவான். ஓகே, இல்லை க்ளோஸ் பண்ணல, இன்னும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை பாருங்கள், நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அடித்தா அடிக்கட்டும். ரைட், பொறுமையாக இருங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டார்கெட்டை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை நான் 1:3 வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஹை போகும் அப்படிங்கிறது, அந்த ஹை 161 போகுன்றது டார்கெட்டு. ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அது மேலே ஒரு கேண்டில் வச்சேன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 400ன்னு பார்க்குறேன். பிரகாஷ், நான் வந்து ஒரு 400க்கு மேலே போனால் க்ளோஸ் பண்ணிக்குவேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் அடிக்குதா என்னான்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு 50 பாயிண்டில் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 42. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன ட்ரேட் கிடைக்குதுன்னு. ஓகே, 42. ஓகே, என்ன வரல. கீழே அந்த சப்போர்ட்டுக்கு வரோன்னா என்னன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அர்ஜென்ட் வேலை இருக்கப்ப என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது பெட்ரு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டில் கீழே வந்துட்டு மேலே கொஞ்சம் போகிறான். ஓகே, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மேலே போனாலும் அந்த சப்போர்ட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் ரிவர்ஸ் தான் ஆகும். ஏன்னா போன வாரம் அதுதான் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குது. அதை உடைக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே இருக்கலாம். இன்றைக்கி போட்டு நம்ம டார்கெட் கொடுக்கணும், பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஓகே, ஸ்டாப் லாஸ் போவானா? ஓகே, ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ட்ரேட் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா 9:30 மணிக்கு மேலே ஒரு மூமெண்ட் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, மறுபடியும் கீழே தான் வரான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கன்சாலேட் ஆனால் ஆகும். ஏன்னா அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன நடந்திருக்குன்ட்டு.
ஓகே. அடடடடா! ஓகே பிரகாஷ், நான் 400 கட் பண்ணாவே நான் க்ளோஸ் பண்ணிருவேன். 50 பாயிண்ட்டுக்கு மேல தான் இருக்கு. ஒரு 70 பாயிண்ட் கிடச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே க்ளோஸ். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், நான் கிளம்புறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக 415லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் 10 லாட் எடுத்திருந்தீங்கன்னா 70 பாயிண்டில் கட் ஆகிருந்தால் கூட 10,500 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்கள் எப்பயுமே 1:3 வச்சா டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஒன்றும் டிக்கர் ஆகணும், இல்லைன்னா டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் போகும். வெயிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.